பெரியாரை பத்தி தெரியும், அம்பேத்கரை பத்தி தெரியும். பட் இவங்களை எல்லாம் ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் யாராவது ஒரு சமகாலத்துல பேசியிருக்காங்களான்னா அது பழனிபாபு. விடாம பேசியிருக்காரு. பெரியாரையும் அம்பேத்கரை எவன் எதுக்குறாங்க முன்னாடி போவாங்க. அவர் சொன்னதுல ஒரு விஷயம் என்னன்னா, மூடி மறைச்சி வலிச்சு முழிச்செல்லாம் பேசல, பிரேவா அடிக்குது. அடி அடி தான். போடானா போடா, எல்லாரையும் வாடா போடா. சேகோரை பத்தி படிச்சா நீங்க என்ன அவரை நோக்கி அவர் நாட்டுக்கு போகணும் இருக்காருன்னு இல்ல இல்ல. மார்க்ஸை பத்தி படிச்சா நான் என்ன ரஷ்யாவுக்கு போகணும் தேவையில்லை. புத்தகம் வருதுதான் பழனிபாபா பாக்குறேன். பழனிபாபா அட்வான்ஸ் புத்தகம் எடுத்து வடிவில் இருந்தது, வீடியோ வடிவில் பழனிபாபா இருந்தாரு. அதனால நாங்க மார்க்கம் வழிபட்டுருக்கோம், மாறி எங்களோட மார்க்கம் இறக்குமதி செய்யப்பட்டது. இந்தியன் ஆர்ஜின் கிடையாது. பட் நாங்களும் இறக்குமதி செய்யப்பட்டது அல்ல. நாங்க மண்ணின் மைந்தர்கள். யாரடா வந்தேறிக்கிற, யாரா உளவாளி? நாங்களோட உளவாளி. பெரியார் என்ன முஸ்லீமா, அம்பேத்கர் முஸ்லீமா, இந்து இல்லையா அவங்களா? அவர் எப்படி பேசினாரு, அவங்களை ஏத்துக்கிட்டாரு. இதுக்கு நீங்க பதில் சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி பெரியாரு நமக்கு ஒரு அழகா முன்மாதிரியா இருக்காரு இல்லையா? அப்போ வந்து பெரியார் அவர்கள் வந்து எல்லா சர்வலோக மதத்தையும் வந்து விமர்சனம் பண்ணல. அவர் இந்து மதத்தை, நான் இந்துவா இருக்கிறேன், அதனால தான் நான் வந்து என்னோட இந்து மதத்தை வந்து விமர்சிக்க முடியுதா? எல்லாரும் வந்து இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாதிகளா சித்தரிக்கிறாங்க. இப்போ ஒரு தொப்பி வச்சுட்டு இருந்தா முஸ்லீமே, தாடி வச்சிருந்தா டெரரிசம், பள்ளிபாபுல 137 வழக்கு போடுறாங்க. ஒரு வழக்கு கூட நிக்கலையே கோர்ட்ல போய். அப்ப இவர்கிட்ட எவ்வளவு சட்ட அறிவு இருக்கு, டெக்னிக்கல் நாலேஜ் பயங்கரம் இருக்கு. ஏன்னா அவர் என்னைக்கு எந்த கட்சிக்கு போயிருந்தாலும் ஒரு சீட் உண்டு பள்ளிபாபு. எம்ஜிஆரோட இருந்தாரு. எம்ஜிஆர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இவர் தான். எவன் கூட ஸ்ட்ராட்டஜிங்கிறாங்க இன்னைக்கு. பள்ளிபாபு இருந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜில அவன் கிடையாது. இவ்வளவு ஆழமான அரசியல், மக்களை பத்தி அரசியல். நீ அவன் லண்டன் போறான் ஏங்க இன்னைக்கு சொல்றாங்க இஸ்லாமியர்கள்னால இந்த நாட்டுக்கு கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை உடைச்சவரை பண்ணி போவாங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பழனிபாபா என்ற அந்த பெயர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. 1997 அவர் படுகொலை செய்யப்பட்டார். அந்த ஆளுமையை பற்றி நீங்கள் தொடர்ச்சியாக பல ஊடகங்களில் விவரிச்சுட்டு வந்தீங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறுகள், அவரால் எப்படி நீங்கள் ஈர்ந்தீங்க இது சம்பந்தமாக. குறிப்பாக இன்று தினம் அவருடைய நினைவு நாள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக நான் ஒவ்வொரு ஆண்டும் போய் வருவேன். 12 வருஷமாக போயிட்டு இருக்கேன். அவருக்கு தெரிஞ்சது எனக்கு அப்போ தான் தெரியும். எனக்கு 2013, 12 அந்த காலகட்டங்களில் தான் அவருக்கு தெரிஞ்சுது. 2012 அந்த ரேஞ்சில் தான் தெரிஞ்சது. அது பழனியில் உள்ள ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் ஒருத்தர், திகாகர், அவர் மூலியமாக தான் எனக்கு இதெல்லாம் தெரிய வந்துச்சு. அப்போ வந்து வீடியோலாம் கிடையாது, அவரை பற்றி ஆடியோ தான் கேட்க ஆரம்பித்தோம். அப்போ நானும் வந்து கம்யூனிஸ்டத்தால் ஈர்க்கப்பட்டு இருந்த ஒரு நிலை, மக்கள் ஒடுக்கப்படுற மக்களுடைய நிலை என்ன, இவங்கெல்லாம் எப்படி, இந்த சொசைட்டி எப்படி இருக்குங்கிறது அப்போ தான் சில விஷயங்கள்லாம் நமக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சு. 2010 அந்த காலகட்டம், 10 அந்த காலகட்டம் வச்சுக்கிறேன். சொசைட்டியை பற்றி என்ன, சமுதாயம் எப்படிங்கிறது தெரிய வருது ஓரளவு. அப்போ நிறைய கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய பழக்கம் கிடைக்குது. அப்போ தான் அந்த பழனிபாபா வந்து என்கிட்ட கொண்டாந்து சேர்க்குறாங்க. இந்த மாதிரி பழனிபாபா இருக்காரு. அதுக்குமே உங்களுக்கு கலைஞர் தெரியுது, அண்ணாதுரை தெரியும், அறிஞர் அண்ணாதுரை தெரியுறதுனால நமக்கு தெரியும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. பெரியாரை பற்றி தெரியும், அம்பேத்கரை பற்றி தெரியும். பட் இவங்களை எல்லாம் ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் யாராவது ஒரு சமகாலத்தில் பேசியிருக்காங்களான்னா அது பழனிபாபு. விடாம பேசியிருக்காரு. பெரியாரையும் அம்பேத்கரை எவன் எதுக்குறாங்க முன்னாடி போவாங்க. அவர் சொன்னதுல ஒரு விஷயம் என்னன்னா, மூடி மறைச்சி வலிச்சு முழிச்செல்லாம் பேசல, பிரேவா அடிக்குது. அடி அடி தான். போடானா போடா, எல்லாரையும் வாடா போடா. எப்படி ஒரு மேடையில் ஏறி தலைவன் பேசுறா. பள்ளிபாவோட ஃபாலோவர்ஸ் இருந்த கண்ணாடி, இந்த ஸ்டைல்லாம் அவர் ஃபாலோ பண்ணது, பிரேவா பேசுறது, எதுக்கு அஞ்சாம பேசணும், அது பள்ளிபாவோட தான் முடிஞ்சது. எப்படி ஒருத்தர் அஞ்சாம துப்பாக்கி எடுத்து ரைஃபிள் எடுத்து அட்டாக் பண்றோம்னா அதை விட டேஞ்சர் பேசுறது. துப்பாக்கி ஒரு ஆயுதம், அடிச்சா நீங்க இறந்து போடுவீங்க. ஆனா பேச்சு அப்படி இல்லை. பேசுற வார்த்தையும் உயிரோட இருக்கும், பேசியவனும் உயிரோட இருப்போம், பேச்சு வாங்கியவனும் உயிரோட இருக்கும். எப்ப வேணுமோ அதுக்கான ரிவெஞ்சை நீங்க என்னால கொடுக்க முடியும். அதுதான் பழனிபாபா ஆயுதத்தை எடுத்துக்கூடாது, அறிவாயுதம். அந்த அறிவாயுதத்தை அவர் இயந்திராரு. அவர் வந்து ஒரு இந்த இடத்துக்கெல்லாம் அவர் வந்திருக்கணுமா அப்படின்னு அவரே கேள்வி கேட்டாங்க. அது மில்லேனியம் கொஸ்டின் அது. ஏன்னா அவர் பிறப்பால் மிகப்பெரிய கோடீஸ்வரர். கட்டி கொடுத்த அவங்க அம்மாவை கட்டி கொடுத்தது ஊட்டி, ஆயக்குடியில பிறக்கிறார் பழனி ஆயக்குடியில.
பழனி டவுனில் ரவுண்டான அல்லது கொஞ்சம் தூரத்தில் ரவுண்டான ஆயப்படி. அவர் கட்டி கொடுத்த இடம் ஊட்டி, பணக்காரன் வீடு, செழிப்பில் வளர்ந்தவர் பழனி பாபா. அவ்வளோ ஆங்கில அறிவு எல்லாமே அந்த செல்வத்தோட வெளிப்பாடு. ஆனால் அவர் அதையெல்லாம் வச்சு சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அவர் அதெல்லாம் விரும்பலை. இதெல்லாம் வந்து இதெல்லாம் எனக்கு தேவையில்லை இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவார். கல்யாணம் பண்ணிக்கல, 22 வருஷத்துக்கு மேலே வீட்டுக்கே போல அவர் பழனி பாபா. என் தங்கச்சி நாளைக்கு நேரில் வந்தால் கூட எனக்கு தெரியாது நண்பர்களே அப்படின்னு சொல்லுவார். ஓஹோ, அந்த அளவுக்கு வீட்டுக்கு போல தன்னுடைய குடும்பத்தோட அவர் வந்து அவ்வளவு அந்நியப்பட்டாரா? அந்நியமாக்கிட்டார். தேவையில்லாத வேலை ஆயிடுது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒதுக்கிட்டார். இருந்தது புறத்தோழர்களுடையும் இயக்கவாதிகளுடைய தான் அவர் வாழ்ந்து வந்தார், சுற்றி வந்தார். அவர் ஒரு மேடையில சொல்றாரு, எனக்கு என்ன தலையெழுத்தா, எனக்கு என்ன வேத்திட்டா வடியுது, நான் வந்து உங்கள்கிட்ட கத்தி கிடக்கணும்னு, நான் பாட்டு கைக்கு நாள் பண்ணி தலைக்கு நாள் பண்ணி வச்சு தூங்குவேன். என் மார்க்கமே அதை கேட்காது, என் மார்க்கமே அதை கேட்காது. நீங்க கொடுக்கறத சாப்பிட்டுட்டு கிடைச்ச இடத்துல லாரியில தூங்கிட்டு எதுக்காக வேண்டி உங்கள்கிட்ட பேசி கிடக்குறேன் அப்படின்னு சொல்ல உள்ளது. அதான் மனிதனுடைய வளர்ச்சி. இப்போ நாளைக்கு அல்லா கேட்பான், நாளைக்கு உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன், வசதியை கொடுத்தேன், அறிவை கொடுத்தேன், கல்வியை கொடுத்தேன், அந்த சமுதாயத்தில் வந்து விழிப்புணர்வு அடைய வைக்காம வந்துட்டு இருக்கு. நம்ம இந்திய திருநாட்டிலே ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆளுமை, ஒரு போற்றக்கூடிய ஒரு நபர், அவர் எல்லா மக்களாலும் ஒரு பொது தலைவராக அவர் போற்றப்படுவது நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த திரு பழனி பாபா அவர்கள் எல்லா மக்களினுடைய ஒரு பிரதிநிதியாகவும், எல்லா மக்களுக்கான ஒரு குரலாகவும், எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ நசுக்கப்பட்ட மக்களினுடைய குரலாகவும் திகழ்வதற்கான காரணம் என்னன்னு பார்க்குறீங்க? இப்போ காயிதே மில்லத் போன்றவர்கள் எல்லாம் தமிழர்களால் போற்றப்படக்கூடிய ஒரு பெருந்தலைவராக அவர் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலேயே அவர் பேசியதாக ஹிந்தி நெவர் தமிழ் எவர் அப்படின்ற ஒரு சொன்னதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து பழனி பாபா அவர்கள் பரவலாக எல்லா சமூக மக்களாலும் போற்றக்கூடிய பேசப்படக்கூடிய ஒரு தலைவராக உருவெடுத்ததுக்கான காரணம் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏபிஜே அப்துல் கலாம் பிறப்பால் இஸ்லாமியர் தான். அவர் யாரு இஸ்லாமியர்னு முத்திர குத்தலையே, முத்திரை தாண்டி வர்றது, பிராண்டிங் மாறி வர்றதுதான் விஷயம். இப்ப நான் பழனி பாபா பத்தி பேசுறேன், நான் பிறப்பால் இந்து தான், நான் இந்து மதத்தை சார்ந்தவன் தான். நான் இஸ்லாம் போட்டு வச்சிருக்கீங்களே? ஆமா, நான் கயிறு கட்டியிருக்கேன், ஜொல்லு போடக்கூடாது இஸ்லாமியரா இருந்தா நான் ஜொல்லு போட்டிருக்கேன். நான் இந்து தான், நான் இல்லைன்னு சொல்லுறேன். பட் ஒரு கருத்துக்கள், சேகோரை பத்தி படிச்சா நீங்க என்ன அவரை நோக்கி அவர் நாட்டுக்கு போகணும் இருக்காருன்னு இல்ல இல்ல. மார்க்ஸை பத்தி படிச்சா நான் என்ன ரஷ்யாவுக்கு போகணும் தேவையில்லை. ஒரு புத்தகம் வருதுதான் பழனி பாபா பாக்குறேன். பழனி பாபா அட்வான்ஸ் புத்தகம் எடுத்து வடிவில் இருந்தது, வீடியோ வடிவில் பழனி பாபா இருந்தார். அதாவது அவர் ஏன் பொது தலைவனா இருந்தார் அப்படின்னா, பெரியாரு, அம்பேத்கர் இவங்களுடைய நேரட்டிவ் அவர் பாக்குறாரு. அப்பா கூட பிராமணியர்கள்னு கண்டுபிடிக்கிறாரு. பிராமண எதிர்ப்பு தான் பெரியாரும் அம்பேத்கரும், அவங்க தான் நம்மளை இந்த அளவு பண்ணிட்டாங்க அப்படின்னு பிராமணிய எதிர்ப்பு கடைசி வச்சிருந்தாரு. அதுதான் பொது தலைவனுக்கு அழகு. ஆனா இப்போ நம்ம பாக்குறோம், சமகாலத்துல வந்து பல சமூக தலைவர்கள், குறிப்பா தலித் சமூகத்தினோட தலைவர்கள் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இப்போ நான் விடுதலை சிறுத்தைகள் சற்று அந்நியப்பட்டு பார்க்குறாங்க, எல்லா விஷயக்கும் வந்து குரல் கொடுக்குறாங்க, அது ஒரு தனியாக அந்நியப்பட்டு பார்க்குறோம். பட் ஆனால் தலித் தலைவர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்கள் ஏன் வந்து பறந்துபட்ட சிந்தனையோடு அவர்கள் செயல்படுவதில்லை, தலித் இஷ்யூக்காக அவங்க என்னைக்காவது குரல் கொடுத்துருக்காங்களா? இப்போ ஏதேனும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு இஷ்யூ என்றால், மசூதியில் ஏதாவது பிரச்சனைனா எது வாட் எவர் இட் மேபி, திரும்ப அண்ணன் வந்து முதல்ல நிற்கிறாரு. ஆனால் தலித் இஷ்யூஸ்க்கு வந்து நீங்கள் இஸ்லாமியர்கள் நிற்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து சில வலதுசாரிகளும் சரி, வலதுசாரி ஆதரவு கொண்ட தலித் இயக்கங்களும் சரி நம்ம கேட்கறத நம்ம பார்க்குறோம். இது எப்படி பார்க்கறது? நீங்கள் சொன்னீங்க அவர் பார்ப்பனிய எதிர்ப்பில் அவர் உறுதியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் ஒரு இஸ்லாமியராக இருந்துட்டு அதை பேச முடியுமா? பிற மதத்தினுடைய உள் விவகாரத்தை அவர் வந்து பேசுவதற்கான அந்த தார்மீகம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு இஸ்லாமியராக இருக்கிறதுனால தானே அவங்க வந்து ஏன் தலித் இஷ்யூஸில் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இன்னொரு மதத்தினுடைய உள் விவகாரத்தில் அவர் தலையிடுவதற்கு அது ஒரு பேரியரா இருக்காது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, இந்த கேள்வி ரொம்ப சிம்பிளா ஆன்சர். அவர் தான் ஒரே இடத்துல சூழ் உரிச்சுட்டாரு. நாங்க எங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து வந்தோமா, நாங்க ப்ரீ திராவிட வருகைக்கு முடி இருந்த இனம்டா. நாங்க பல்லர்களா, பறையர்களா, நாடார்களா, தேவரா, சக்கிலியரா, கோணாரா இருந்த சமுதாயம். நாங்கள் ஒரு கட்டத்துல வந்து ஒரு சமூக நல்லிணக்கம் தேவைப்பட்டுச்சு. அதனால நாங்க மார்க்கம் வழிபட்டுருக்கோம், மாறி இருக்கோம். எங்களோட மார்க்கம் இறக்குமதி செய்யப்பட்டது, இந்தியன் ஆர்ஜின் கிடையாது. பட் நாங்களும் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல, நாங்க மண்ணின் மைந்தர்கள். யாரடா வந்தேறிங்கிற, யாரா உளவாளி, நாங்களோட உளவாளி. அப்ப இந்த கருத்து நீங்க கேட்ட கேள்விக்கு தான் இல்ல சார். இந்த நீங்க பதில் சொல்லி நான் எதிர்பார்த்தேன்.
இப்ப இங்க இருக்கக்கூடிய பூர்வக்கூடிய இஸ்லாமியர்கள் மதம் மாறியவர்கள் தான் தீண்டாமையினுடைய காரணத்திற்காகவோ இன்னும் பல இன்னும் கூட அவங்க கிறிஸ்தவர்களா மாறினா கூட அவங்களுக்கு அந்த சாதியினுடைய அந்த பட்டம் வந்து அவங்களால நீக்க முடியல. இன்னும் வரைக்கும் அவங்க சாதியினுடைய பேர்ல உடையார் கிறிஸ்தவராகவோ கண்ணிய கிறிஸ்தவராக தான் நின்று இருக்காங்க. இப்ப நான் என்ன கேட்கறேன் சார், பெரியார் அவர்களே ஒரு முன்னுதாரணமா நம்ம எடுத்துப்போம். தந்தை பெரியார் அவர்களே வந்து நான் வந்து இந்து மதத்தை விட்டு போக மாட்டேன், இந்து மதத்தை விட்டு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு தார்மீகம் போயிடும், நான் இந்த மதத்தை வந்து நான் விமர்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பெரியாரே நமக்கு ஒரு அழகா முன்மாதிரியா இருக்கார் இல்லையா? அப்போ வந்து பெரியார் அவர்கள் வந்து எல்லா சர்வலோக மதத்தையும் வந்து விமர்சனம் பண்ணல. அவர் இந்து மதத்தை, நான் இந்துவா இருக்கிறேன், அதனாலதான் நான் வந்து என்னோட இந்து மதத்தை வந்து விமர்சிக்க முடியுது, அதனாலதான் என் தீண்டாமையை நான் விமர்சிக்க முடியுது. இஸ்லாமியர் மதத்திலேயே நிறைய மூடப்பழக்கம் பெரியாரும் அது தாண்டி எக்ஸப்ஷன்லாம் ஒரு சில விஷயங்கள் பேசலாம். அந்த 786 விவகாரமா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதோ ஒரு சில விஷயங்கள் பேசிக்கலாமே தவிர முற்றிலும் முழுமா அந்த மதத்தையும் அவர் விமர்சனம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தார்மீகம் அவருக்கு ஏற்படாது இல்லையா பெரியாருக்கு? அதாவது பெரியார ஒரு முன்மாதிரியா இது நீங்க நல்ல கேள்வி. இப்ப நான் பள்ளி பாபா விரும்புறதுல நான் இஸ்லாமிய நான் மாறணும்னு அவசியம் இங்க கிடையாது. நான் எந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்துல இருந்து யாரும் நேசிக்கிறதுக்கும் யாரோட கருத்துக்களால நான் ஈர்க்கப்படுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் உண்டு. அதனால அப்படி பார்க்க வேண்டியது இல்ல. இப்ப அப்துல் கலாம் நேசிக்கிற எல்லாரும் இஸ்லாமியர்கள் நேசிக்கிறாங்க இல்ல, பறந்து விட்டு எல்லாரும் அதுதான் ஒரு மனிதன் பொது தலைவன், நம்ம வித்தா வருது பொது கருத்தா மாறணும். பள்ளிவா பேசியது வந்து ஒரு கவுண்டர் கோயில் பஞ்சாயத்து ஒண்ணு பள்ளிபாவட்ட வர்றாங்க, ஏங்க என்னட்ட இருக்கிறீங்க, என்னை கண்டாலே ஒப்பல போனோம் இல்லாத பண்ணணும், நீங்களே பேசி முடிச்சுங்க, இருதரப்பும் ஒருத்தருக்கும் பாபா நீங்க பேசி விடுங்க, பள்ளிபாவா பேசி விடுற மேல கோயில். அப்ப இது எப்படி அவரால் முடிஞ்சது, சாத்தியப்பட்டுச்சு? அப்ப வந்து பறந்துபட்டு இவர் தான் போறாரு, எல்லா இடத்துலயும் சென்றடைகிறாரு. ஏங்க இஸ்லாமியர்களே அவர் திட்டுவாருங்க, நல்ல வீர கதைகளை படிக்கடா, ஏன்டா கொடுக்குறீங்க, சீல குழந்தை பின்னாடி போவாதீங்கடா, சினிமாக்காரி பின்னாடி போவாதீங்கடா, வீர கதைகளை படிக்கடா, நல்லா வாங்கடா அப்படின்னு பேசுவார். நல்லா படிக்க சொல்லுவாரு. இஸ்லாமியர் படிப்பு தான் முக்கியங்கிறத பழிபாவதான் அழுத்தி பேசினாரு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் படிப்பு சதவீதம் எவ்வளவு இருக்கு. சச்சார் கமிட்டி நம்ம வந்து அதோட அறிக்கையை பார்த்தோம், தலித் மக்களை விட ஒரு பின்தங்கிய சமூகமாக தான் இஸ்லாமிய சமூகம் படிப்புல ரொம்ப பின்தங்கியதா இருக்காங்க. அது பள்ளிபாவா சொல்றாரு, படிங்க, அதுதான் உங்களுக்கு மேல வர முடியுங்கிறத பள்ளிபாவா நம்புறாரு. ரெண்டாவது பள்ளிபாவா வந்து நாட்டு இருந்துல அதை கண்டுபிடிச்சிட்டாரு. இது என்ன, எதனால இப்படி இருக்கு இந்த பிரச்சனை, அப்படிங்குள்ள இஸ்லாமிய சமுதாயத்தில் எழுச்சி ஊட்டும் தலைவர்கள் இல்லைங்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு. எல்லாரும் வந்து இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாதிகளா சித்தரிக்கிறாங்க. இப்போ ஒரு தொப்பி வச்சுட்டு இருந்தா முஸ்லீமு, தாடி வச்சிருந்தா டெரரிசம், நீங்களே இஸ்லாமியர் தான், அவங்க நல்லாவே தெரியும் இந்த திரைப்படங்கள் எப்படி கட்டணும். இல்ல நீங்கள் நானும் பேசுறதுதான் பொருத்தமா இருக்கும், வேற யாரும் என்ன கேள்வி கேட்கறது நீங்க கேட்கறது நல்லா இருக்கு, அதான் சரியும் கூட. அப்ப அத வந்து ஒரு பார்த்தாரு, இந்த சமுதாயத்தில் விழிப்புணர்வு அடைய வைக்கணும், அதுதான் வேலை அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாரு. பள்ளிபாபா 137 வழக்கு போடுறாங்க, ஒரு வழக்கு கூட நிக்கலையே கோர்ட்ல போய். அப்ப இவர்கிட்ட எவ்வளவு சட்ட அறிவு இருந்திருக்கும், டெக்னிக்கல் நாலேஜ் பயங்கரம் இருக்கு, ஒரு விஷயத்தையும் அப்ரோச் பண்ண விஷயங்கள் வேற வேற வேற. அது பழனிபாபாட்ட அந்த அறிவு இருந்துச்சு, டெடிகேஷன். நீ வந்து தன்னை அர்ப்பணிக்கிறாரு, இந்த சமுதாயத்துல நான் இருக்கிறேன், நான் இங்கே இருந்து இங்கே மாண்டு போறேன். பள்ளிபா சொல்றாரு, என்றிருந்தாலும் நான் படுகொலை செய்யப்படுவது உறுதி, என் எலும்புகளை எண்ணி இளைஞர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு தீர்க்கதரிசி. இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்ட தினம் என்று எவ்வளவு பெரிய வாஸ்ட் நாலேஜ் இருக்கும் அவருக்கு, அந்த 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 தெளிவு இருந்தா இப்படிதான் இருக்க முடியும். அதுக்கான விளக்கத்தையும் அவரே வைக்கிறார். நானும் அந்த விளக்கத்துக்கு உட்படுறேன். நான் எங்கேயோ நோய் விட்டோம், விபத்திலேயோ நான் இறந்து போயிட்டேன்னா என்னோட மரணம் பெருசா பேசு பொருள் ஆகாது. நான் படுகொலை செய்யப்பட்டால் மட்டும்தான் பேசு பொருள் ஆகும். அது விடுதலை வெற்றிமாறன் வச்சிருப்பாப்புல டைலாக், விடுதலை 2ல விஜய் சேதுபதி அவர் கொண்டாடி சொல்லுவார், நான் செத்துட்டேன்னா கொண்டாடணும்னா என் பாடியை கிளைம் பண்ணாத, என்னோட வீட்டுக்குள்ள போட்டு கூட்டி போடுவோம், பாடியை அப்படியே விட்டு அனாதையாவே நான் போயிடுறேன், அப்பதான் நான் யாருக்கிற கேள்வி எழுதினாரு. பள்ளிபாவும் அப்படிதான், அவர் வீரமரணம் அடைஞ்சது தான் நம்ம யார் என்னன்னு அவரை பத்தி ஆராய்ச்சி பண்ண போறோம். இல்ல இன்னைக்கு வயதா இருந்தா எத்தனை வயதா இருந்திருக்கும், 70 சில வயசா இருந்திருக்குமா, 80 வயது கூட ஆயிருக்கும், 86 ஆமா 56 66 80 வயசு கூட ஆயிருந்திருக்கும். அப்ப அது பெருமையாக இருந்திருக்காது இல்ல. ஏன்னா அவர் என்னைக்கு எந்த கட்சிக்கு போயிருந்தாலும் அவர் சீட்டு உண்டு பள்ளிபாவுக்கு. எம்ஜிஆரோட இருந்தாரு, எம்ஜிஆர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இவர் தான், எவன் கூட ஸ்ட்ராட்டஜிங்கிறாங்க. இன்னைக்கு பள்ளிபாவோட இருந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜில அவனும் கிடையாது. இவ்வளவு ஆழமான அரசியல், மக்களை பத்தி அரசியல். நீ எவன் லண்டன் போறான், அமெரிக்கா போறான், ஆக்ஸ்போர்ட் படிக்க போறாங்க, மக்களை படிக்கணும், மக்களை படிச்சா அவங்கள மேல கொண்டு வருவாங்க. எல்லா பொலிட்டிஷியனும் அப்படிதான். நீங்க அண்ணாவா இருக்கட்டும், காமராஜர் இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதியா இருக்கட்டும், எல்லாருமே மக்களை படிச்சவங்க தானுங்க. அவங்க தானே தலைவராக வர்றாங்க. ஏழை மக்கள்கிட்ட போய் நீங்க சென்றடைஞ்சாதான் நீங்க ரீச் ஆக முடியும். பள்ளிபாவா தலித் சமுதாய விடுதலை பத்தி பேசுறாரு. அப்படின்னா அவங்க இஸ்லாமியர்களா எப்படி பேச முடிச்சவர்? அப்ப விஷயம் தெரியுதுல அவருக்கு.
அங்கே பாரு குடும்பப்படுத்துறான். அவர் சொல்றாரு, நீ வா மசூதிக்கு வா, நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா கூட இது இடம் இருக்கிற இடத்துல நீ தொழுகிட்டு போகணும், முண்டி அடிச்சுட்டு முன்னாடி வர முடியாது. அப்போ இது நல்ல விஷயம் தானே. இது கடவுளை கும்பிட வரீங்களா, நீ வரிசை நீ எல்லாருக்கும் இடம் கிடக்க கும்பிட்டு போ. நான் இதை பல மசூதிகளில் பார்த்துருக்கேன். நான் வெளியே நிற்பேன், தொழுகிட்டு வருவாங்க, அங்கே இடம் கிடைக்கிற இடத்துல அவங்க தொழுக முடியும். முன்னாடி ஒரு விஐபிலாம் அங்கே யாருமே கிடையாது மசூதிகள். உண்மைதானே. ஈவன் அப்துல் கலாம் அவர்களே வந்து ஜமா மஸ்ஜித், டெல்லியில் உள்ள ஜமா மஸ்ஜித்துக்கு தாமதமாக வந்தார் என்று சொல்லி பள்ளியினுடைய வெளி வளாகத்துல தான் வந்து இறுதியாக 2 தொழுது நமாஸ் படிச்சுட்டு போனதாகவும் நம்ம பார்க்கிறோம். ஆமா, இது இந்து கோயில்ல வேற மாதிரி இருக்குல்ல, முண்டி அடிச்சுட்டு டோக்கன் வாங்கி போய் திருப்பதியில சாப்பிடுறாங்க. இது நடக்குது இல்ல. விஐபி தரிசனம், கடவுள் தாங்க விஐபி, கடவுள் தான் தரிசனம் வழியா வரணும். வந்து பாருங்க, நான் பக்தன், நீ தானே விஐபி, உன்னதான் பார்க்க வந்திருக்கேன். நான் எப்படி விஐபியா மாற முடியும்? அவர் புரோட்டோகால்ல இருக்கேன், அவர் சிஎம், அமைச்சர், கலெக்டர், எஸ்பின்னா ஓகே விஐபி தான். ஏன்னா அவங்க மக்களோட மக்களாம் பழகக்கூடாது. ஏன்னா அவர்களுக்கு வந்து உயிர் பாதுகாப்பு என்பது பாதுகாப்பு இல்லை, மக்கள் பழகக்கூடாது. கொண்டோட அளவில் மனுவை கொடுப்பா, அழுகுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் தப்பா போயிடும், அலிகேஷன் ஆயிடும். அப்படித்தானே ஆகுது. உடனே எடுத்துக்கிட்டு புகைப்படங்கள் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு ஏற்றுக்கிட்டு போயிடுற அரசியல் ஆயிடுச்சு. அதனால அது ஓகே. பட் நான் எப்படி விஐபி ஆக முடியும்? நான் சாமானியம் தானே. அப்படி அந்த ஆஸ்பெக்ட்ல பாருங்க, அது கூட அதுல கிடையாது. இதுல இஸ்லாமத்துல அது கூட கிடையாது. அப்துல் கலாமே வெளில தான் தோழிட்டு போனார். அத பாவா நல்லா சொன்னாரு. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க பேசும்போது, ஒரு தீர்க்கதரிசியாக தன்னுடைய மரணத்தை எவ்வாறு அமையும் என்று அவர் முன்பே கணித்து விட்டார். அப்துல் கலாம் கணிச்சாரு. மாணவர்கள்ட்ட பேசிட்டுக்குள்ளே உயிர் பிரியணும்னாரு. மாணவர்கள்ட்ட பேசிட்டுக்குள்ள உயிரும் பிரிச்சது. இல்ல, அது ஒரு இயற்கை மரணம். இப்போ பழனி பாபா அவர்கள் நான் வந்து ஷஹீதாக தான் படுவேன், நான் வந்து இயற்கை மரணமா இருந்தாலும் டிசைட் பண்ணுவேன், நான் இப்படிதான் சாவேன், தூக்கத்துல உயிர் பிரியணும் வேண்ட கூடாதுல்ல, வேண்டியிருக்கலாம்னு அவரு. ஏன் மாணவர்கள்ட்ட பேசிட்டுக்குள்ளே உயிர் பிரியணும்? அப்பதான் பேசு பொருளாகும். இது எங்க தாத்தா செஞ்சாருங்க. எங்க தாத்தா உடல்நிலை சரியில்லை, அவரது வேதாத்திரி மதுரை வாழ்வர்கள் அந்த ரொம்ப விருப்பமா இருந்தாரு, யோகாலாம் பண்ணாரு. 96 வயசு, எந்த வியாதி இல்லை அவருக்கு. அவருக்கு கால் லைட்டாக வீங்குது, நைட்டு தாங்கினா நாளைக்கு பார்ப்போம்னாரு. ஆனால் நைட்டு தாங்கலை அவருக்கு. சாயந்தரம் ஒரு 8 மணிக்கெல்லாம் இறந்துட்டாரு. உட்கார்ந்த நிலையில இறந்து போயிட்டாரு. மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தோம், அவர் வரலன்னாரு. மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்தோம், வந்தோடனே இறந்துட்டாரு அவர். அதுதான் அந்த தீர்க்கதரிசிங்கிறது. இல்லை, இப்போ படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா? இப்போ நான் எப்படி அதை பார்க்குறேன் அப்படின்னா, அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே இந்து மதத்தினுடைய உணர்வுகளை புண்படுத்தும் விதமாகவும் இந்து மத தெய்வங்களை வந்து அவர் வந்து அதீத விமர்சனம் செய்ததாகவும் நான் பார்க்குறேன். ஏன்னா அவருடைய பல பேச்சுக்களையும் நான் வந்து கேட்டிருக்கிறேன். ஸோ ஒரு இஸ்லாமியராக இருந்து அவர் வந்து பிற மதத்தினுடைய உள்வகாரத்தில் அதிகமாக பேசினதாக இருக்கட்டும், பிற மத தெய்வங்களை வந்து அவர் வந்து கேள்விக்கு உட்படுத்தியதாக இருக்கட்டும், இதெல்லாம் தான் வந்து வலதுசாரி அந்த 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 பிரிவினர்களுக்கு வந்து ஒரு அதீத ஒரு வெறுப்புணர்வு வந்து ஏற்பட்டுருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அலிபாவுக்கு வலதுசாரிக்கு என்ன செய்யணும்னா, இவங்க முஸ்லீம், அவ்வளவுதான். இவங்க அரசியல் இருந்தா இந்து மதத்தையும் அவர் எங்கேயும் தரக்குறைவெல்லாம் பேசுனதா எனக்கு தெரியல. அவர் எந்த மதத்தையும் தரக்குறைவெல்லாம் பேசல. இல்ல, தெய்வங்களை வந்து அவர் பேசியிருக்காரு, பத்தி பேசினாரு. முருகனுக்கு தனியா விளக்க உரிய கொடுத்தாரு, ராவணனுக்கு தனியா விஷயம் எழுதியிருக்காரு. ராவணன் இருக்காருல்ல இலங்கை, அது புத்தகம் படிச்சு. இது எங்க இஸ்லாமிய சமூக தலைவர்களே வந்து இதை சுட்டி காட்டுறாங்க. பழனி பாபாட்ட சில குறைகள் இருக்கு, அந்த குறைகள்ல பிற மத தெய்வங்களே அவர் வந்து கண்ணா பின்னு பேசியிருக்காரு. அதை நீங்க உள்ளுக்குள்ள போட்டு அவர் இருட்டடைப்பு செய்யறது. அவர் அப்படி இல்ல, அவர் பறந்து விட்ட தலைவரா இருந்தாரு. அங்க இருக்கிற தீண்டாமை பத்தி அவர் பேசினாரு. இந்து மதத்துல இந்த தீண்டாமை இருக்கிறது சொன்னாரு. முருகனை விளக்கம் சொன்னார். முருகு என்றால் அழகு, இன் என்ற நீதி சேர்ந்து முருகன் ஆயிட்டான், என் குருகாரன் தான், கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்றாருல்ல. அவர் என்ன இப்போ சாமி இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, அவரால் சொல்லவே முடியாது. அதை எவ்வளவு தீண்டாமையில சொன்னார். எல்லாரும் சமமா நீங்க கோயில போய் சாமி கும்பிடுறீங்களா? இல்ல, இங்க அண்டச்சிப்பட்டி இருக்குதானே இருக்கு, இதுதான் அவர் சொன்னார். ஆனா அவரு அதே மேடையில உட்கார வச்சு ஒரு பட்டியல என்ன சொன்னாரு, இது பையன் எச்சை குடிச்சிட்டு தானே எச்சை குடிச்சு காமிக்கிறாரு, என்ற ஜாதி இல்லைன்றார். இதை நீங்க ஏற்றுக்கணும் தானே. ஜாதி இல்லைங்கிற ஜாதி இருக்குதானே இந்து மதத்துல, அது தப்பு தானே. அது எல்லா இடத்துலையும் ஜாதி பரவி இருக்கு, நம்ம மறுக்க இல்லாது. குடிக்கிற தண்ணியில மலம் கலக்கிற அளவுக்கு இங்க ஜாதி ஊறி பிடிக்குது. அப்ப தப்பு தானே. ஜாதிக்கா குளம் இருக்குது, தப்பு தானே அது. அதுக்காண்டி நம்ம இங்க இல்ல இல்ல. இத பழனி பாபா மிக தெளிவாக பதிவிட்டாரு. இஸ்லாமியர்களே சொல்லியிருக்காரு, நீங்க பள்ளிவாச போனா கட்டி பிடிக்கிறீங்க, எச்ச எடுத்து வாயில வச்சுக்கிறீங்க, நடிக்கிறீங்க. ஏற்காண்டி நடிக்கிறீங்க, பார்த்துக்கிட்டே இருக்கான் அல்ல, நீ நிறைய நடிக்கிறீங்க.
உண்மையா இருங்க, வீரமா இருங்க. ம், ம், ஏன் புறக்காவாசல்ல வந்து என்ன பாக்குறீங்க? ம், ஜமாத்துல எதுவும் பிரச்சனை பாவா, நீ ஏன் புறக்காவாசல் வந்து கூப்பிடுற? ம், ம், வாசல்னு அழைச்சிட்டு போடா, வர்றேன். ஏன் இப்படி என்ன ஒரு டெரரிஸ்ட் மாதிரி ஏன் காமிக்கிறது? ம், 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 மேடையிலே சொல்லியிருக்காரு, நான் தீவிரவாதி தான், என் மதத்துல நான் தீவிரமா இருக்கிறதுனால ம், மாற்று மதக்காரனுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ம், நான் என் மார்க்கத்தை தூக்கி எறிகிறேங்கிறார். இதை விட வேற என்ன வேணும்? நான் இதில் ஈடுபாடோட இருக்கேன், அதனால உனக்கு எது பிரச்சனைன்னு சொல்லு, நீ சொல்லிட்டு கிளியர் பண்ணிட்டு நான் தூக்கி எறிஞ்சிருக்கேன், எனக்கு வேண்டாம் இது வேண்டான்றாரு. எல்லாத்துலயும் உள்ள அந்த அளவுக்கு ஒரு புது முடிவுமைவாதியாகவும் வந்திருக்காரு. ஆமா, நீ சொல்லு, நான் தூக்கி எறிஞ்சிடுறேன், ம், நீ ம், பண்றது இப்படி தப்பு சொல்லு, தூக்கி எறிஞ்சிடுறேன். ம், ம், ஏங்க இதை விட ஒரு எளிமையா சொல்லுங்க. ஹைபர் போலம் கனவாக ஆரம்பிக்க வந்தாரு. ம், சிவபெருமானை ஒத்துக்கிறாருங்க, ம், ம், சிவபெருமானை ஒத்துக்கிறாரு, ஓ, அவன் மகன் முருகனை ஒத்துக்கிறாரு, ம். பார்வதியை ஒத்துக்கிறாரு. ம், எங்கே முரண்படுறார்? நீ விநாயகரை கொண்டாதுக்குள்ள முரண்படுற. ம், 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 விநாயகர் வந்து முருகன் வந்து நீச்சு கடவுள், காஞ்சி சங்கராச்சாரியாருக்கு போக மாட்டாரு, ம், ம், ஏன்னா நீச்சு கடவுள். ம், 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 ஏன்னா முருகனை பத்தி ஒரு விளக்கம், ஹைபர் போலம் ஆளுமைக்கு வரல, அக்கல ரெண்டு சாமியை தூக்கிட்டு வர்றான், நீ பிரம்மா நீ விஷ்ணு. ம், ஆனா அதுக்கு முன்னாடி சிவன் கோயில்கள் இருந்தது, ம், அதுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் இருக்கான். ம். ஆனா ராஜராஜ சோழன் தப்பா அவங்கவுங்க வரலாற்று காலத்துக்கு ஏற்ற மாத்துறாங்க நிறைய. எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. ம், 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 நான் எதுக்கு ராஜராஜ சோழன் விட்டு கொடுக்கணும்? ம், ம், நான் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ம், நான் எதுக்கு பாண்டியனை விட்டு கொடுக்கணும்? என்னை விட்டு கொடுத்துதான் நான் உங்களை தூக்கி பிடிக்கிற அவசியம்லாம் எனக்கு இல்லை. நான் என்னுடைய நம்பிக்கையிலே, இறை நம்பிக்கையிலே எனக்குள்ள விஷயங்கள் ம். எனக்கு புரியும். இறைங்கிறது என்னோட நம்பிக்கை, அதை வச்சு நான் தீண்டாம செய்யறேன், நான் மூட பழக்கம் செய்யறேன்னா ம், 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 என்னோட நம்பிக்கை எனக்கு தெரியும், ம், நான் அதை பார்த்துக்கிறேன். அதை வச்சு மூட பழக்கம் செய்யக்கூடாது. அப்ப ஒரு ஐம்பது பழங்களும் வரக்குள்ள ரெண்டு சாமியை கொண்டு வந்தாங்க. அப்பதான் சாராயப்பாட்டை கொண்டு வந்து அவர் சொல்றாரு, இவன் தான் கொண்டு வந்தான்றாரு. அது ஆதாரபூர்வமா சொல்றாரு. இவன்ட்ட ஒரு மாம்பழம் இருந்ததா, அதை வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேரு பிரிச்சு கொடுத்துருக்கலாம், ம், பிரிச்சு கொடுக்காம அப்பன்னு சொன்னானா உலகத்தையே சுத்திவாங்க, ம், அப்பதான் பழம் தருவன்ட்டானா. ம். சரி ரைட்டு. ம். முருகன் இருந்தது மயில், எடுத்துட்டு உலகத்தை சுத்த விட்டா. ம். விநாயகர் இருந்தது எலி மூஞ்சிரு, அது மேல ஏறி உட்காந்தா அது செத்து போயிடும். ம், ம், அதனால இவர் என்ன பண்றாரு, விநாயகர் உலகத்தையே படைச்சது நீங்க தான் சொல்லி சிவபெருமான் காலில் விழுந்து பழத்தை வாங்கிட்டு போயிட்டான். அங்கே இருந்து முருகன் உலகத்தை சுற்றி டயர்டாகி வர்றான் மயிலோட. வந்து பார்த்தா மாங்கொட்டை கிடக்கு, எங்க மாங்கொட்டை மாம்பழம்னு ஆயிரட்ட போய் கேட்குறான் பார்வதிட்ட, உங்க அண்ணன் இந்த மாதிரி உங்க அப்பா காலில் விழுந்து வாங்கிட்டாருன்னு. அப்போ சண்டை போடுறான் முருகன். அப்படியே இருந்தாலும் இந்த கதை தப்பு தானே, உலகத்தை படைச்சது வந்து சிவபெருமன் கிடையாது, பிரம்மன் இல்ல. ம், ம், இந்த ஸ்டோரியோட மாறலுக்கே வாங்க, உலகத்தை படைச்சது பிரம்மன். ம், ம். அப்ப இதுவே தப்பு தானே, லாஜிக் மிஸ்டேக் தானே. ஸோ அதுல இருந்து வெளில வந்து கோச்சிட்டு போயிடுறான். அப்பயே முருகன் ஒரு கம்யூனிஸ்டுங்கிறாரு பண்ணிடுவோம். ம், ம், ஓ, நான் வேலை செஞ்சு நான்டா, ம், ம், எனக்கு தான் நீ சம்பளம் கொடுக்கணும் கம்யூனிஸ்ட். ம், அங்க போய் ஒரு பூர்வ பழங்குடி நான் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு ம், ம், வள்ளிய. அப்பயே முருகன் பெரியாரிஸ்ட் ஆயிட்டான்டா, கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டான்றாரு. ம், ம். இதுக்கு என்ன நீங்க சொல்லுவீங்க? அப்ப பெரியார் என்ன முஸ்லீமா, அம்பேத்கர் முஸ்லீமா, இந்து இல்லையா அவங்களாம்? அவர் எப்படி பேசினாரு, அவங்கள ஏத்துக்கிட்டாரு. இதுக்கு நீங்க பதில் சொல்லித்தானே ஆகணும். சமகாலத்துல மாற்று மாத்திர ரெண்டு பேரும் தலைவனா சொல்றாரு பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும். ம், ம். பசுவன் முத்துராமலிங்கரை புகழ்ந்து பேசுறாரு, காமராஜரை புகழ்ந்து பேசுறாரு. எப்படி முடிஞ்சது? சரிதானே? சோ அவர் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுருங்காம இல்ல, பறந்துபட்ட தேவேந்திர குல வெள்ளாரன் அவர் சொல்றாரு, நான் பிறப்பால் தேவேந்திர குல வெள்ளாரன்னு சொல்றாரு, ஒரு இடத்துல பதிவு பண்றாரு. நான் பிராமின்கிறத அவர் பதிவு பண்றாரு. பசுபதி பாண்டியனை புகழ்ந்து பேசியிருக்காரு அவரு பழனி பாபா. தேவேந்திர குல வெள்ளாரோட தலைவனா பசுபதி பாண்டியன் பதிவு பண்ணியிருக்காரு. அதே போல திரு பழனி பாபா அவர்கள் பல ஆளுமைகளோடும் தன்னுடைய அரசியல் பயணத்தை வந்து அவர் சோனியா காந்திக்கு நடந்த கலப்பு திருமணத்தில் சாட்சி கைப்பற்ற பழனி பாபா. ஓ, அதோடதான் வெளியேற்றப்படுறாரு அங்கிருந்து. எவ்வளவு நாளைக்கு இந்த ராஜீவ் காந்தியை கான்டாக்ட் பண்ணா, ராஜீவ் காந்தியினுடைய திருமணத்திற்கு இவர்தான் சாட்சி கையெழுத்திட்டவர். ஓஹோ. அப்ப அது எம்ஜிஆரோட பயணிச்சாரு. எம்ஜிஆருக்கு ஸ்ட்ராட்டஜி இவர்தான். நானும் ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருக்கிறேன். எம்ஜிஆர் வீட்டுல ஒரு முறை வரவழைத்து அவரை வந்து கொல்ல சரி செய்தார்கள். அப்போது அவர் என்னிடம் நவீன கருவி ஒன்று பதிவு பண்ணி, கருவி இல்ல, எம்ஜிஆர் என்ன செய்யறாரு, ஒரு ஆப்பிள் ஒரு கையில கொடுத்து வெட்டி சாப்பிடுறது போவா அப்படின்றாரு. இப்ப வீட்டுக்கு வரவழைச்சா வந்து வந்தவர். அப்போது அவர் எம்ஜிஆரோட ஒரு நெருங்கிய நண்பராகவும் நண்பர் தான். ஓகே ஓகே. ஜெயலலிதா தான் அந்த கான்ட்ரவர்சியல் காரணம், பாபாவுக்கும் எம்ஜிஆருக்கும் கான்ட்ரவர்சி காரணம் ஜெயலலிதா. அப்ப வெட்டி பழனிபாபா வெட்டிட்டு இருக்காரு. டக்குனு எம்ஜிஆர் சொல்றாரு, இப்ப கூட நான் கைது பண்ணலாம், என்னை குத்த வந்துட்ட நீதான்னு, உனக்கு அந்த கத்தியில கைரேகை இருக்கு அப்படின்னு இருக்காரு.
பாபாவோட ஸ்பான்டனியஸ். என்கிட்ட ஒரு அதிநவீன ஃபோன் இருக்கு ராமச்சந்திரா, இது வெளில ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, நீ பேசுறது இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு அப்படின்னு முடிஞ்சு போச்சு. கொலாப்ஸிங்க. ஏன் அந்த எம்ஜிஆர் அவர்கள் இந்த மாதிரி சின்ன கான்ட்ராவா சொல்லியிருக்கலாம், இல்ல பாபாவை மிரட்டுறதுக்காக சொல்லியிருக்கலாம், விளையாட்டா கூட சொல்லியிருக்கலாம். அதையே நம்ம அதுக்குள்ள போனோம். 2 பேரும் உயிரோட இல்ல, எம்ஜிஆர் இல்ல, பாபாவும் இல்ல. நம்ம எப்படி நம்ம உயிரோட இல்லாதவங்களை பத்தி நிறுவனமான கருத்துக்களை கேட்க முடியாது. இது சொல்லப்படுற ஸ்டோரியோட மாறல், அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா ஈழத்து படையில 25% பேர் இஸ்லாமியர்கள் இருந்தாங்க. யாரோட? பிரபாகரனோட. பிரபாகரன் பத்தி பேசுறாரு. நான் பேசுகிறேன் பிரபாகரன் சமாதானம். இலங்கையில போய் பேசினார். நான் பேசுறேன் அவன்கிட்ட சமாதானம், என்ன அனுப்பி நான் பேசுறேன். ஏன்னா அவன் மனிதன் தானேப்பா, விடுதலைக்கே போராடுறான், விடுதலை என்ன கொடுக்கணும் எப்படி கொடுக்கறது பேசிப்போம். ஏன்னா போன வருஷம் வந்து இந்த மண்டபமே நம்பி இருந்தது, இந்த வருஷம் பாதி பேரே காணவில்லை, இறந்துட்டார்கள். இப்படியே போன மண்டபம் வெறும் மண்டபம் ஆயிடும் கட்டத்துல. நான் பேசுறேன் நான் அனுப்புன்னு சொன்னாரு பழனி பாபா. அதுக்கு என்ன விளக்கம் இருக்கு? இப்படி திருச்சி 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 உள்ள கதைகளுக்கு எல்லாம் பழனி பாபா உடைச்சாரு. ஏங்க இன்னைக்கு சொல்றாங்க இஸ்லாமியர்கள்னால இந்த நாட்டு கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை உடைச்சவரே பழனி பாபா தாங்க. என் மார்க்க தாண்டா இறக்குமதி செய்யும். நான் இல்லடா, அங்க உள்ளவங்க தானே. யார் சொன்னாங்க? யாருமே பதிவிடலையே. அவருமே தன்னுடைய யாரெல்லாம் ஆசானாக ஏற்றுக்கொண்ட நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களே கூட பாகிஸ்தான் பிரிவினையின் போது இங்க உள்ள இஸ்லாமியர்கள் இங்க தான் இருக்கணும், தமிழகத்தினுடைய இஸ்லாமியர்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி இங்க உள்ள நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்கள் போல அவர் ஒரு அரவணைத்தும் அந்த பேச்சை வெளிப்படுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். ஆமா, பசும்பொன் முத்துராமலிங்க கடைசி வரை ஆன்மீகவாதி இருந்தவர், கடைசி வரையுமே பட்டையோட இருந்தவர். ஒரு மீஸ் கூட ஒரு பெண் வந்து கேரளாவில் போனப்போ வந்து மன்னருடைய பெண் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். சரி தெரிஞ்சேன்னு கேட்குறேன், எதுக்காண்டி? அவரும் தீர்க்க தெரிச்சு கல்யாணம் பண்ணிக்கல, எதுக்காண்டி இதை கல்யாணம் பண்ணிக்கணும், உங்க மீஸ் அழகா இருக்கு அப்படின்னா நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அடுத்த நாள் போயிட்டு முத்துராமலிங்க வந்து மீசியை முடிச்சுட்டு வர்றாரு. இது கூட உன்னை சலனப்படுத்தப்பட்டு விட்டது, இப்படிப்பட்ட மனிதர்களா இருந்திருக்காங்க. இது கூட உன்னை வந்து ஆசைப்பட்டாரு இதானே? கிடையாது, மீசையே இல்லை கடைசி வரைக்கும் முத்துராமலிங்கருக்கு. முத்துராமலிங்கரை பத்தி அவ்வளவு பேசியிருக்காரு பழனி பாபா. முகேத்தவரை பத்தி எல்லாம் அவ்வளவு எடுத்து பேசியிருக்காரு. அப்ப இவர் ஒரு சமகாலத்துல எல்லாருக்குமான தலைவனா இருந்தார். பழனி பாபா வந்து எம்ஜிஆர் என்ன செய்ய வந்துச்சு நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட், அதை முதல்ல தூக்குனது பழனி பாபா. அந்த அளவுக்கு இந்தியாவிலே எம்ஜிஆர் அரை பக்கம் உள்ள கலைஞர் வந்து முரசொலியில கொடுத்தாரு. பழனி பாபா கைது, தேசத்தின் படுகொலை அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருந்தார் கலைஞர். கலைஞரோட பிற்பாடு சில முரண்பாடுகள் பழனி பாபா வந்திருக்கலாம். ஆனா எம்ஜிஆர்ட்ட வந்த அளவுக்கு அவர் வரல. அதுலதான் பிராமண எதிர்ப்பு வந்தது. அவருக்கு ஆதி அந்தத்தை கண்டுபிடிச்சாரு. நம்ம எல்லாம் ஒதுக்கப்பட்டு கிடக்கிறது காரணம் பிராமணர்கள். இன்னைக்கு யாரு சொல்றேன், நீ முஸ்லீமு, நீ இந்த வாங்க எங்க ஊருக்குள்ள வாங்க, மாமா மச்சானா நாங்க சாப்பிட்டு இருக்கோமே, எந்த முரண்பாடு இல்லையே. என் தட்டுல அவன் எடுத்து சாப்பிட்றான், அவன் தட்டுல எடுத்து சாப்பிட்றான். மனிதனுக்கு அழகு. இது எங்க முரண்பாடாகுது? ரிலீஜன் பார்க்கணும் முரண்பாடாகுது. எல்லா இடத்துலயும் சில முரண்பாடுகள் இருக்கு. ஒரு பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குங்கிறது தான் இங்க பேச்சு. பழனி பாபா இந்த கருத்துக்களை முன் வச்சு சொல்றாரு. எல்லாரும் ஒண்ணுதான், நம்ம எல்லாம் சமமா இருப்போம். தீண்டாமை அதை ரொம்ப ஆழமா பார்த்தாரு. தீண்டாமை எதுக்கு சொல்ல வரேன்னா, தீண்டாமையில வந்து மேடையிலே சொல்றாரு, நான் 10 பாப்பானை வெட்டி மவுண்ட் ரோட்ல தொங்க விட்டனாதான் முடிச்சு பார்க்கறேன் கனவு, மறுபடியும் 10 பாப்பானை வெட்டி தொங்க விடுறேன் முடிச்சு பார்த்தா கனவு. ஏன்னா மயிரில் பேர் போடுவார், இது என்ன பேர் போடுவோம், போடு பார்ப்போம் அப்படின்றாரு. அதே மாதிரி இந்த படுகொலை நான் செய்யப்படுவேன்னு அவர் முன்கூட்டியே கணிச்சாரு. அது சொல்றாரு, மரணம் எனக்கு மயிருடா, மரணம் என் மயிருக்கு சமானம், நீ போடுற வழக்கு பேர் குப்பை, 1000 மயிர்ல இது ஒரு மயிறு, நீ என்ன பண்ணிட்டு போடா. டெத் இஸ் நாட் எண்ட் தோ முஸ்லிம், நெக்ஸ்ட் பிகினிங் ஸ்டார்டட் இஸ்லாத் அப்படின்றார். மரணத்துக்கு பிறகுதான் நான் மறுமையை ஸ்டார்ட் பண்றேன், அது முடிவு கிடையாது எனக்கு, மறுவாழ்வுங்கிறத அவர் சொல்றாரு. இன்னொரு ரிலிஜன்லயே அது இருக்கு, மறுபிறவிங்கிறது இங்க நம்பப்படுகிறது, அது மறுவாழ்வுங்கிறது இஸ்லாத்துல மறுமை வாழ்வுன்னு இருக்கு. மறுமை வாழ்வுன்னு அதுதான் அவர் சொல்றாரு. என்னை கூட்டம் நினைக்காதனால மறுவாழ்வு ரெடி ஆயிட்டார். அதே போல சார் 90களுடைய அந்த காலகட்டத்துல டாக்டர் ராமதாஸ் அவர்களோட இன்னும் நல்ல ஒரு நெருங்கிய ஒரு தொடர்போடும் அவரோட பல மேடைகளை பகிர்ந்தும் பேசியது நம்ம பார்க்கிறோம். ராமதாஸ் ஐயா அவர்களோட எப்படி அவருக்கு நல்ல ஒரு தொடர்பு வந்தது? அதாவது அவரு எம்ஜிஆர் நம்பி இருந்தாரு. ஒரு கட்டத்துல இஸ்லாமிய எதிர்ப்பு உள்ள எம்ஜிஆர் விட்டு விளைகிறாரு. ஏப்பாக்குள்ள ராமதாஸ் ஐயா வந்து அவருக்கு அறிமுகமாகிறாரு. அறிமுகக்குள்ள தென் மாவட்டத்தை நோக்கி இந்த கட்சியை வளர்க்கணும் அப்படிங்குள்ள பழனி பாபா தான் மதுரையோட ஹப்பா இருந்தாரு. ஆக்சுவலா அவர் இருந்தது கூட சென்னை தான், வேசர்பாடி பெரம்பூர் பகுதியில் தான் இருந்தாரு. அலுவலகம்லாம் இங்கதான் இருந்துச்சு. அப்படியே ஒரு கார்ல லூமெக்ஸ் எங்களை வச்சுருந்தார் பழனி பாபா.
அப்போ வந்து பழனிபாபா சொன்னீங்க, சரி பழனிபாபா இந்த அரசியலை முன்னெடுக்கிறாரு. பழனிபாபா ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி ஒன்று கண்டுபிடிச்சாரு. சாதிகளின் கூட்டமைப்பு சமூகத்தை கட்டமைக்கின்றார். அப்பதான் அவர் படுகொலை செய்யப்பட்டார். ஏன்னா அவர் சொல்ற அரசியல் நுட்பமானது. நீங்க, நான், இன்னொரு சாதி, ஒரு தேவேந்திர உலக சாதி, 3 பேரும் இஸ்லாமியர், நான், இன்னொரு சாதி, 4 சாதி சேர்ந்து ஒரு கூட்டமைப்புக்குள்ள வர்றது. நம்ம 4 பேரும் ஒரு கூட்டமைப்பு வர்றது. அதே மாதிரி ஒரு சாதியை வந்து இணைக்கணும். இணைச்சிட்டு அதுல இருந்து தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும் பழனிபாபா. அப்பதான் படுகொலை செய்யப்பட்டார். இது ரொம்ப நுட்பமான அரசியல். நான் சொன்னது எந்த அளவுக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, ஆழமா பாத்தீங்கன்னா புரியும். இந்த 4 சாதி தானே பிரச்சனை. சாதியை அழிக்க முடியல, சரிவா நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவோம், பிரச்சனை வேண்டாம் நம்மள அப்படிங்குள்ள. நான் மீடியேட்டரா இஸ்லாமியா இருக்கட்டும், அவர் ஒரு மனிதனா அவன் இருக்கட்டும்டா, எல்லாரும் சேர்ந்து இருப்போம் அப்படிங்கிறத முன்னெடுத்தாரு. அப்பதான் இஸ்லாமியர் ஐயா ராமதாஸ் ஐயா இன்னும் 2-3 சாதிகள் அதில் சேர்த்து முயற்சி பண்ணும்போது தான் இதாக. ராமதாஸ் ஐயாவை வந்து இடையில ஒரு கூட்டணிக்காக போயிட்டாரு. பழனிபாபா இருந்திருந்தா அவங்க ஸ்டாண்டர்டா இருந்திருப்பாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. ஒரு நிலைத்தன்மை தானேங்க இந்த உலகத்தை வந்து உங்களை நிரூபிக்கும். பழனிபாபா நீங்க ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்கிட்டு போயிருந்தா பழனிபாபா பத்தி யாராவது பேச போறாங்களா? இங்க அவர் எம்எல்ஏவோ அமைச்சராவோ இருந்து போயிருப்பாரு, அப்படித்தானே? வேற என்ன இருந்திருக்க முடியுது. ஆனா அவர் என் மார்க்கத்தை கொண்டு அனுபவிக்க முடியாது இல்லையா, நான் அப்படிதான் இருப்பேன்னு அதுல ரொம்ப தெளிவா இருந்தாருங்க. என் இளைஞர்களை இப்ப நினைச்சா உசுப்பேத்தி விட்டுருவாங்க. ஆனா இவங்கெல்லாம் விதைநெல்கள் எடுத்து விருந்தாக்க கூடாதுன்னு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இது எத்தனை பேருங்க இந்த மாதிரி சொல்லுவா? இவ்வளவு உசிப்புட்டா இல்லாதவளை பூரா பண்ணிடுவான். எனக்கு ஒரு பேச்சு அப்படி இருந்தது, டிங்கரை ஆயிடும். அப்படியே அவர் சொல்றதும் வேத வாக்கு மாதிரி ஆயிடும். ஆனா இவன் எல்லாம் விதைநெல் அடுத்து ஹார்வெஸ்டிங் போயிடும். இவனை விட்டாக்க கல்ச்சரே காலி ஆயிடும். அதனால இவன் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எந்த இளைஞர்களையும் அவர் போக்க கேட்கல. அவர் வளர்ப்பு பொண்ணு வளர்த்தாரு, ஈழத்து பொண்ணு தெரியுமா? அவங்க ஈழத்து தமிழ் பொண்ணு இங்க இருக்காங்க, அவங்க அண்ணன் இருக்காங்க. அவங்கள கூட ஒரு இஸ்லாமியரெல்லாம் கன்வெர்ட் பண்ணல. அதுக்கும் சொல்லியிருக்காரு, எல்லாம் சொல்லியிருக்காண்டா குரான்ல, உங்கள்கிட்ட பாதுகாக்கப்படாதான் அந்த பொருளை கொடுத்துருக்க, நீ எடுத்து திங்கிறது கிடையாது, நீ உனக்கு இஷ்டத்துக்கு பண்றது கிடையாது. அது மாதிரி அவங்க அப்பா மாத்த என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. போர்ல இறந்து போன கூட ஒரு அகதி பொண்ணு, அது நான் வளர்க்கறது மட்டும் தான் எனக்கு. இன்றளவும் அவர்கள் உயிரோட இருக்காங்க, அண்ணாநகர்ல தான் இருக்காங்க. வளர்க்கறது தான் என் வேலை, படிக்க வைக்கிறது தான் என் வேலை, அவங்கள கன்வெர்ட் பண்றது என் வேலை கிடையாது. இதெல்லாம் எத்தனை பேருக்கு சொல்லுவாங்க? மேடையெல்லாம் ஏற்றி பேச வச்சாங்க பொண்ணு. இப்போ இறுதியா ஒரே ஒரு கேள்வி. பழனிபாபா அவர்கள் வந்து படுகொலை செய்யப்படுகிறார் 1997ஆம் ஆண்டு. அந்த படுகொலைக்கான பின்னணியை வந்து மிக சுருக்கமாக எங்களுடைய நேரில் கொஞ்சம் பகிருங்க சார். இல்ல, பழனிபாபா எப்படின்னா எல்லா வகையிலுமே அவருக்கு வந்து எதிர்ப்புகள் ரேஸ் ஆக ஆரம்பிச்சு. எல்லா வகையிலையும், இந்த குறிப்பா இந்துத்துவ ரொம்ப விமர்சிச்சாரு. கடுமையா ஒரு RSS பயங்கரமா விமர்சிச்சாரு. நீங்க கோயில் கட்டுறா, அயோத்தியில கட்டுறா, நீ கோயில் பாபர் மசூதி கட்டாம நீ கட்டு வெளியே வைக்கிறதா இல்லைன்றாரு. ஆனா அயோத்திக்குமே அவர் சொல்யூஷனா தாங்க பேசுறாரு. அவருக்கு எல்லாம் தப்பா பாக்குறாங்க பாதி பேருக்கு மேல. புரிஞ்ச பழனிபாபா எல்லாரும் ஏற்றுப்பாங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, நடந்து போச்சு, பாபர் மசூதி இடிஞ்சு போச்சு, விடு, அது வேண்டாம், கலரி மறுபடிய இளைஞர்களை வந்து நான் தவறான வழி கூப்பிடல, கட்டு, அவர் கோயிலும் கட்டு, மசூதியும் கட்டி சமத்துவமா போயிடுவாங்க. இது எப்படி அவரோட போக்குல இருந்து பாருங்க. அப்ப அரசியல் சூழல் தனியா போராடுற எல்லாருக்கும் ஒரு நிலை இருந்தாங்க. நாடு வயசு பாருங்க, இண்டிவிஜுவல் போராளிகளுக்கு பெரிய அங்கீகாரம் இருக்காது. இப்ப சுகதேவ், பகத்சிங் இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட அங்கீகாரத்தில் இருந்தாங்க? பாரதியார் நம்ம ஏத்துப்போம், பாரதியார் அவளை ஏத்துக்க மாட்டாங்க, நம்ம ஏத்துப்போம். பாரதியார் இவங்களெல்லாம் விட மாட்டாங்க. ஏன்னா இவங்களாம் இண்டிவிஜுவல் போராளிகள்கிட்ட காம்ப்ரமைஸே இருக்காது, எந்த சூழ்நிலையும் காம்ப்ரமைஸ் இருக்காது. ஏன்னா ரிவால்யூஷன் மட்டும் தான் திணிகள். பெரியார் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலங்க. அம்பேத்கர் எந்த இடத்துலையும் தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. அம்பேத்கர்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி என்னென்னவோ பண்ணியிருந்துருக்கலாம், பண்ணிக்கலையே. இப்படிதான் பண்ணணுங்கிறது அப்படி வருது. பழனிபாபா தன்னை எங்க இந்துவா பிறந்துட்டா இந்துவா ஒருபோதும் சாக மாட்டேன் என்று கூட உறுதிமொழி ஏற்றார் அண்ணல் அம்பேத்கர். அது அவருடைய கருத்து. இப்ப ஒரு ரிலீஜன்ல இருக்கும், அந்த ரிலீஜன்ல நீங்க வந்து அதோட முரண்பாடுகளை பேசக்கூடாதுன்னு முரண்பாடுகள் பேசுவோம். எல்லாருமே இந்துதாங்க. ஆனா அறிஞர் அண்ணாதுரையே இந்துதான், எல்லாரும் பெரியாரே இந்துதான், கலைஞர் இந்துதான், யாரும் எல்லாரும் இந்துதாங்க. அதோட முரண்பாடுகளை பேசப்பட்டு இவங்க நம்ம தலைவர்களா ஒத்துக்கிறோம். அண்ணாவை ஏத்துக்கிறோம், பெரியாரை ஏத்துக்கிறோம், அம்பேத்கர் ஏத்துக்கிறோம், கலைஞர் ஏத்துக்கிறோம். இன்னும் முரண்பாடுகள் அவங்க சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி எல்லாம் தப்பு இருக்குன்னு. அதுதான் பழனிபாபா நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றேன். நீங்க பழனிபாபா எல்லாரையும் ஏத்துக்கிட்டாருல்ல,
நம்ம வந்து பள்ளிபாவை ஏத்துக்கிறோம். ம். ஆனா இது மட்டும் எப்படி முரண்பாடா பார்க்க முடியுது? நான் ஒரு இன்னொரு மார்க்கத்தில் உள்ள என்னோட சகோதரனை அவன் கருத்துக்கள் பிடிக்குதுன்னு நான் பேசுறேன். நீங்க எங்க கருத்துக்கள் பிடிக்குதுன்னு நீங்க பேசுறீங்க. நம்ம 2 பேரும் இந்து முஸ்லீம் தான். இதுல எங்க முரண்பாடு வருது? அப்போ ஒரு பெரும்பான்மை உள்ள சமுதாயத்தில் உள்ளவன் ஒரு சிறுபான்மை சமூகத்தினர் நேசிக்க கூட கூடாதுங்கிறது தானே கருத்து. நான் என் பெரும்பான்மை சமுதாயத்தை சார்ந்தவன், நீங்க சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தீங்க, உங்களை நான் நேசிக்க கூடாதுங்கிறது தான் என்னோட பாரம்னு கேட்கிறேன். அப்படிதான் விதைக்கிறாங்க. அப்படிதான் விதைக்கப்படுகிறது. யாரை பத்தி நேசிக்கிறது அவங்க கூட போகணுங்கிற அவசியம் தான் கிடையாது. அவன் கருத்துக்கள் பிடிக்குதா, அவங்கள பிடிக்குதா, நேசிங்க. இதுல என்ன இருக்கு? ஒரு படுகொலை சம்பந்தமான விளக்கம். 97 ஜனவரி 28 பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டையில வந்து அவருடைய நண்பர் வீட்டுக்கு போறாரு. போயிட்டு மாலை வேளையில அவர் திரும்ப ஒரு காஃபீர்னு சொல்றாரு. காஃபீர் என்றால் இஸ்லாம் அல்லாதவர் என்ற பொருள். இஸ்லாமியர் அல்லாதவர். ஆமா. வந்து அட்ரஸ் கேட்குற மாதிரி ஜீப்பு, ஓப்பன் ஜீப்பு, சைடில் ஃபுல்லாகவே டோர் இருக்கும். அட்ரஸ் கேட்குற மாதிரி வந்து போடாளி அந்த வயிற்று வலிட்டாங்க. அதே சின்ன உருவம் தான், ரொம்ப உடம்பெல்லாம் கிடையாது, லீனா இருந்தாரு. சாப்பாடு நிறைய நேரங்கள் அவர் போகல, ஏன்னா திட உணவு சிரிக்கல. அவர் உடல்லாம் அப்படியே புண்ணாயிட்டு பேசி 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 கத்தி பேசிட்டே இருக்கணும்ல, எவ்வளோ நேரம் பேச முடியும்? அதுபோக சிறையிலையும் ஒரு சில தவறான மெடிசனாக வழங்கப்பட்டதாகவும் சில தகவல் சொல்றாங்க. வெட்டி உடனே அவர் சம்பவ இடத்துலேயே பள்ளிபாவை இறந்து போகிறார். ஒரு மாவீரன் பள்ளிபாவுடைய அந்த அவரோட சமாதியானது வந்து அந்த பள்ளிக்கு முன்னாடி புதாயப்பள்ளி இருக்கு. அந்த மாவட்டம் ஃபுல்லாவே தடை உத்தரவு போட்டு அவரோட இறுதி ஊழல் நடத்துறாங்க. அவ்வளோ பெரிய கூட்டம், வீடியோஸ் எல்லாம் இருக்கு. அவ்வளோ பெரிய கூட்டத்தோட அவரோட இறுதி ஊழல் நடந்துச்சு. மாவீரன் பள்ளிபா அவர்களுக்கு என்னோட வீர வணக்கம். நன்றி. 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 வணக்கம்.